வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஃபஸ்ட்டு வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாங்க, நாங்கள் போட்ட வீடியோ ஒரே வீடியோ 150 வியூஸை தாண்டி போயிட்டுருக்குங்க. 150ங்கெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்காதீங்க, எங்களுக்கு அது அச்சீவ்மெண்ட். நம்ம வந்து பஞ்சாப் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டாஸை வின் பண்ணி ஸ்ரேஷர் பவுலிங் போகிறேன்னு சொல்லி மேட்ச்சு எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் 162 ரன் சேஸ் பண்ணணும். பவர் பிளே முடிஞ்சும்போது 6 ஓவருக்கு 62க்கு ஒன்று இருந்தாங்க. அடுத்த 10 ஓவருக்கு அவங்க 7 ஓவரில் 10 ரன்ஸ் ப்ளஸ் அடித்தாங்க. அதாவது அடுத்து பவர் பிளே போட்டதுக்கப்புறம் 7 ஓவர் போட்டாங்க, மொத்தம் 10 ஓவர் போட்டாங்க. அதில் 7 ஓவரில் 10க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்தாங்க. மேட்ச் அங்கே தான் போச்சு. வாங்க பார்க்கலாம். ஹர்தீப் சிங் வந்து ஃபஸ்ட்டு மிச்சல் மாஸ்டர் டக் அவுட்லேயே அவுட் ஆகிவார். வந்தார் சென்றார், அவர் அக்கௌண்ட்டை ஓப்பனே பண்ணல. அப்புறம் ஹர்தீப் சிங் ஒரு கேட்சை விட்டாருங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவர் வந்து பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணலனாலும் அவர் 7 ரனுக்கு ஆடம் மார்க்ரம் கேட்சை விட்டார். காட்டன் போல்டு அவர் 28 ரன் அடித்தார். பண்டோட பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் உடனே சொல்லலாம் 3 மேட்ச் தான் ஆகிருக்கு, நீ என்ன எப்படி சொல்கிற, நீ கிரிக்கெட் விளாண்டு பார்த்துருக்கிய, எல்லாம் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் இது ஐபிஎல்லுங்க, மொத்தம் 14 மேட்ச்சுங்க. நீங்கள் ஒரு கேப்டனுங்க, உங்களால் ஒரு 7 மேட்ச் நினச்சி ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் மற்ற பிளேயர்ஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியும். நீங்களே பர்ஃபார்ம் பண்ணலாம் எப்படிங்க உங்களால் பேச முடியும்? எனக்கு கொஞ்சம் பண்ணிட்ட நினச்சா பயமாக இருக்குங்க. பட் நிக்கோலஸ் பூரான் பொழந்துட்டாருங்க. அவர் ஆக்சுவலாக இந்த 3 மேட்ச் விளாண்டுருக்காரு, அதில் 15 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க நிக்கோலஸ் பூரான். அதாவது ஒரு எப்படி மேட்சை கொண்டு போகணும், பவர் பிளேயில் விக்கெட் விழுந்துச்சுங்கிறனால அவர் அட்டாக்கிங் கேம்லாம் ஆடவே இல்லை, அவர் நார்மல் கேமும் ஆடவே இல்லை, அவர் டிஃபெண்டிங் கேம் தாங்க ஆடினார். ஆக்சுவலாக அந்த ஸ்ரேஷர் ஒரு மிஸ்ஃபீல்டிங் பண்ணுவார், அங்கேருந்தான் மூமெண்ட்டை வந்து கேரி பண்ணார் நிக்கோலஸ் பூரான். மிஸ்ஃபீல்டிங் பண்ணி 4 போயிடும், அடுத்த பால் 4 அடுத்த பால் 6ன்னு ஜெகல் ஒரு பிரிச்சுடுவார். அந்த ஜெகல் அந்த ஓவர் வந்து 5 ரன்னு கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அந்த 5 ரன்னு கொடுத்து மறுபடியும் ஜெகல் போட்டு விக்கெட் எடுத்துருவார் நிக்கோலஸ் பூரானை. பத்தோனி வந்து ஒரு ஹேங்கர் இன்னிங்ஸ் ஆடினார். அதாவது நேற்று மேட்சை ரிங்கு சிங் என்ன தவற விட்டாரோ அது பத்தோனி இந்த மேட்ச்சு வந்து ஹேங்கர் பண்ணியிருக்காரு. நான் லாஸ்ட் வீடியோ பின் பண்ணுறேன் பாருங்கள். ரிங்கு சிங் எங்கே விட்டுட்டாருன்னா 10வது ஓவர்லேயே நான் இறங்கி அடிக்கேன்னு சொல்லி அவுட் ஆகிட்டாரு. பத்தோனி அதை பண்ணல. 19வது முடி உள்ள நின்னாரு. அது 41 ரன்னு 33 பாலாக இருந்துட்டு போகுதுங்க, தப்பு கிடையாதுங்க. இருந்தாலும் நீங்கள் மேட்ச் எவ்வளோ தூரம் டீப்பாக கொண்டு போகிறீங்க அதை பொறுத்து தாங்க இருக்குது. பட் அப்துல் சமத் வேற லெவல் ஃபினிஷிங்க வந்தார், அவரை செம்மையாக செஞ்சுட்டு போயிட்டார். பஞ்சாப் பவுலர்ஸ் ஹர்தீப் சிங் 3 விக்கெட்டு, இது லாகி ஃபர்கிசன் ஒரு விக்கெட்டு, மேக்ஸி ஒரு விக்கெட்டு, யான்சன் ஒரு விக்கெட்டு, செகல் ஒரு விக்கெட்டுன்னு சூப்பராக போட்டாங்க. ஜெகல் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு 5 ரன்னு கொடுத்தாரு. மறக்க வேணாம், அடுத்த 3 ஓவர் போட்டு 20 ரன் தாங்க கொடுத்தாரு, ஒரு விக்கெட்டையும் எடுத்தாருங்க. 14வது ஓவர் தான் அந்த விக்கெட் எடுத்தார். சாரி 14வது ஓவர் தான் அந்த விக்கெட் எடுத்தார். ஆக்சுவலாக 17 ஓவர் 18வது ஓவர் ஹர்தீப் சிங் போடுறாரு, 20 ரன் அடித்தாருங்க. அதாவது 18வது ஓவரில் 20 ரன் அடித்தாங்க. அவர் ஸ்ரேஷர் எந்த அளவுக்கு ஒரு கேப்டன்சியை ஹோல்ட் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். 18, 19, 20 3 ஓவரில் 3 பவுலர் அவைலபிளாக இருக்காங்க. ஹர்தீப் சிங்குக்கு 2 ஓவர், மார்க்கோ யான்சனுக்கு 1 ஓவர், லாகி ஃபர்கிசனுக்கு 1 ஓவர். 18வது ஜஸ்ட்டு 20 ரன், சாரி ஜஸ்ட் இல்லை 20 ரன்னு கொடுத்தாலும் அடுத்து 19வது மார்க்கோ யான்சன் சூப்பராக போட்டு 7 ரன் டிஃபெண்ட் பண்ணார். நான் ஒரு கேப்டனாக இருந்தால் ஆக்சுவலி லாகி ஃபர்கிசன் தான் கொடுத்துருப்பேன், ஏன்னா 18வது அடி வாங்கிட்டாருன்ட்டு. பட் ஸ்ரேஷர் அப்படி பண்ணலைங்க. ஹர்தீப் சிங்கை நம்பினார். அதனால் என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தீங்களா, 5 ரன் தான் கொடுத்தாரு, 2 விக்கெட். எப்படி பத்தோனி விக்கெட்டையும் எடுத்தார், அப்துல் சமத் விக்கெட்டையும் எடுத்தாரு. வேற லெவல் கேப்டன்சி. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் பண்ணு. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பண்ட்டு கேப்டன்ஷிப் எங்கெங்க, ஷாதுல் தாகூர் பவர் பிளேயில் தான் நல்லா போடுவார், ஆனால் அவருக்கு 1 ஓவர் தான் கொடுத்தீங்க. நீங்கள் இம்பேக்டாக எடுத்துகிட்டு வந்த சித்தார்த் எப்படிங்க, அவர் ஒரு பவர் பிளே பவுலருங்க, அவருக்கு போய் 6வது ஓவர் கொடுத்தீங்கன்னா எங்கெங்க உங்களால் முடியும். திக்வேஷ் நல்லா போட்டார். ஆக்சுவலாக அவர் 4 ஓவருக்கு 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். பட் பெருசாக இம்பேக்ட் ஆகலைங்க அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்ட்டு வேறு லெவலில் கொடுத்தாங்க, வேறு லெவல் ஸ்டார்ட்டு. பட்மிசிங்கனாக இருக்கட்டும், ஸ்ரேஷராக இருக்கட்டும். ஸ்ரேஷர் அடிக்காத மாதிரி தான் தெரிஞ்சிச்சுங்க, ஆனால் அவர் 29 பால் 52 ரன் தான் அடித்தார். அவர் மேட்ச் பார்க்கும்போது அடித்த மாதிரி என்னடா கேப்பில் ஒரு 6, கேப்பில் ஒரு 6, ஒரு 4 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் அப்படி ஆடல, 29 பாலுக்கு 50 ரன் அடித்தார். சிம்ரன் சிங் வேற லெவல் ஒரு நாக்கு ஆடினார். அதாவது ஃப்ரீடமை விட்டாங்க, நீ யாரா அவர் தான் பார்த்துக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் சிம்ரன் சிங் அவுட் ஆனோன்னா நேஹல் வதேராவை இறக்கிட்டாங்க. அது வந்து
யாருமே யோசிக்காத மூவ். அது பாண்டிங்கும் ஸ்ரேஷியருக்கும் எப்படி கனெக்ட் ஆகிட்டு வெளியே யார் இருக்கான்னு லெஜெண்ட் மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், சசாங் கிங் அப்படின்ட்டு ஒரு பட்டாளம் இருக்குங்க. அப்படி இருந்தாலும் இம்பேக்ட் பிளேயர், இம்பேக்ட் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிக்கி பாண்டிங் ஸ்ரேஷரும் வேற லெவலில் வச்சுருக்காங்க. அவரும் வந்தாருங்க, அவருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பால் 2 அடிச்சார், அடுத்த 3 பால் டாட் பால். அவர் ப்ரெஷரே வேணாம், நீ ஃப்ரீயா ஆடுன்னு சொல்லி சொன்னார். அந்த பால் 4 அடிச்சாருங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் சுரேஷ் ஐயரில். எனக்கு தெரிஞ்சு பண்டோட கேப்டன்ஷிப்பால் தான் இந்த மேட்ச் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதனால் போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுக்கலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹர்தீப் சிங் 3 விக்கெட் எடுத்துக்காரு. பிரப் சிங் வந்து 70+ ரன் அடித்தாரா? சரி தெரில, எவ்வளோ அடித்தார், சாரி அது மட்டும் நான் நோட் பண்ணல. 70 60+ ரன்ஸும் அடித்தார். பட் சுரேஷ் ஐயர் 50 அடித்தார். இந்த 3 பேருக்கான காம்படிஷன் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு நான் பிரப் சிங் தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து வேல்யூபிள் நாக்கானார். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேங்க, 7வது ஓவர்லேருந்து மேட்ச் முடிய அவர் வந்து 7 ஓவரில் 10+ ரன்ஸ் அடித்தார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.